பாடி ஆராதித்து அருநாமத்தை உயர்த்துவோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல நேரத்தில் சமூகத்தை நோக்கி பார்க்கும் என் நாமத்தை கேள்வி சொன்னது நாமத்தை வேலை அமே என் நாமத்தை கூப்பிடுங்கள். சமூகம் நடந்து வரட்டும், விடுதலை நாவியம் நடந்து வரட்டும், கர்த்தருடைய சமூகம் பெரிதாக காணப்படட்டும். ஆண்டவரே, நாம் உண்மையே நம்பியிருக்கிறவர்கள் தான் விடுவிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் உண்மையை நம்பியிருக்கிறோம். காலையில் மூலியமா அவசரத்தின் மூலியமா எங்கள் இறுதியம் தேற்றப்படட்டும், எங்கள் இறுதியம் ஆற்றப்படட்டும், எங்கள் இறுதியம் புதுப்பிக்கப்படட்டும். இந்த நேரத்தில் அதை எத்தனையோ வேலைகளில் செய்த நன்மையை சொல்லி சொல்லி துதிக்க நாம் மகிமைப்பட நாமத்திற்கு மகிமை வருவதாக பெரிய கரைகளை அதை ஆசீர்வதி ஜபிக்கிற ஜப ஆவினா ஒவ்வொருவரையும் வரப்படியாக சொல்லுவோம். கர்த்தருடைய பெரிதான காலம் கடந்து வருவதாக பெரிய காரியம் இயேசுவிற்கு நாம் ஜபிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் சில பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிக்கத்தெழுத்தி தொழுதிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தரே அல்லேலூயா. ராஜனுக்கே எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை தீரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தரே அல்லேலூயா. சபையிலும் அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்த்திடுவோம். சபையிலும் அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்த்திடுவோம். சாதனை என்றும் ஜெயித்திடுவோம், உயிர் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தரே அல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயனாய் மாறிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா. கர்த்தருக்கே அல்லேலூயா. பரிசுத்தரே அல்லேலூயா.
ஆண்டவரை நாம் அழைக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். சகாயம் பெற்று என்றென்றைக்கு வாழும்படியாக ஆண்டவரை துதித்து நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். தாழ்மையில் இருந்த நம்மை உயர்த்தினாரே. ஓ ஹல்லேலூயா. காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கூப்பிடுகிற நேரங்களில் பதில் கொடுக்கிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜா. இயேசு ராஜா உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. இயேசு அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை பிரியப்படுகிறவரே, ஆராதனை தேவனே, ஆராதனை வாசம் பண்ணுகிறவரே, ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன், இந்த நேரத்தில் எங்கள் முழுவதைத்தோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், ஆராதிக்கிறோம்ப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் பிறந்தோர் ஆண்டவரே துணிவே, வீதி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். வீதி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் தோன்றும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் தோன்றும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும்மை முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும்மை முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே. ஆயத்தமாய் நான் தேடிடவே, அனுதினம் உமக்கு வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன், ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். இந்த நேரத்தில் எங்கள் முழுவதைத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு ஆண்டவரே உம்மை உயர்த்தி துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு மகிமை. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்த தெய்வத்திற்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, திரும்ப வரப்போகிறவருக்கு மகிமை, 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 மகிமை. உம் பரிசுத்தத்தை காணும் போது
நேரத்தில் ஆண்டவரை உயர்த்தி துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை நிரப்புவதாக. அல்லேலூயா. தொடர்ந்து உடைய கரங்களிலே போடுகிறோம். இது நேரத்தை கர்த்தர் பொறுப்படுகிறார். இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நேரத்திலும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். விடுதலை தருகிற தேவன். அல்லேலூயா. சுதந்திரத்தை, விடுதலையை தருகிற தேவன் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவா ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே. ஆமென். பிரத்யேகமாக என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் என்னுடைய சீஷராயிருப்பீர்கள் சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். அடுத்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மெய்யாகவே என் உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் சொன்னால் என்னுடைய சீஷராயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய உபதேசத்தில், ஆண்டவர் நாள்தோறும் பேசுகிற உபதேசத்தில் நிலைத்து இருந்தால் அல்லேலூயா அவருடைய சீஷராய் இருப்போம். மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 33ஆம் வசனத்தை. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார்கள். அடுத்த வசனம் பார்ப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலே மெய்யான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் முதலாவது ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் சத்தியத்தை நாம் அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அடிமையானவன், பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது, தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் குமாரன் என்றைக்கு வீட்டில் நிலைத்திருக்கிறார். இடத்துல எந்த பாவமும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுவது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம் விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் சத்தியம் தான் குமாரன், குமாரன் தான் சத்தியம். அல்லேலூயா. அவர் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன். அல்லேலூயா. எப்பொழுதும் விடுதலையை தருகிற தேவன். விடுதலை குறித்து ஆண்டவர் இருதயத்தில் எப்பொழுதும் வைத்திருக்கிறவர். சிறுமைப்பட்டவருக்கு சிந்தையாக இருக்கிறவர். விடுதலை தருகிறதில் மிகவும் அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆண்டவர் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
கானானியரும் எகிப்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் இறங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தனிப்பட்ட முறையில் அவர் விடுதலை இல்லாமல் தவிக்கிறதை பார்த்தார். அல்லேலூயா. அவர் பரலோகத்தை விட்டு விடுதலை விடுதலையை தரும்படி எகிப்தியரின் கைக்கு விடுவிக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கவும் அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று உங்களையும் என்னை விடுதலையாக்கும்படி சபையை நம்மோடு சேர்ந்து பரலோகத்துக் கொள்ளும்படி அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தரப்போகிற நேரம் நெருங்கிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபித்து விட்டது. ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உள்ளத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதை சேர்ந்து சொல்லி இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு ஏழை சகோதரனுக்கு கொடாமல் வறுத்து அவனை வன்கண் வைக்காதபடி அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வானால் அது உனக்கு பாவமாகும். அல்லேலூயா. விடுதலை தருகிற தேவன் ஒரு விடுதலையின் வருஷத்தை தேவன் இருதயத்திலே வைத்திருந்தார். அல்லேலூயா. விடுதலையின் வருஷம் என்று ஒரு வருஷத்தை தேவன் நியமித்திருந்தார். அந்த வருஷம் 7வது வருஷம். அல்லேலூயா. 7வது வருஷம் விடுதலையின் வருஷம். அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு வேலைக்காரன் ஒரு தன் எஜமானத்தில் வேலை செய்தால் 7 ஆண்டுகள் வேலை செய்யும். 7ஆம் ஆண்டு வரும் பொழுது விடுதலையின் ஆண்டு. அந்த விடுதலையின் ஆண்டில் அவனை விடுதலையாக்கி அவன் இஷ்டப்படி விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டு விடாதபடி அவனுக்கு இறங்காமல் அவன் மேல் மண்கண் வைத்து அவனை விடுதலை ஆக்காமல் இருந்தால், அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள். விடுதலை தருகிற தேவன். அல்லேலூயா. விடுவிக்கிற தேவன். அவர் விடுதலை கொடுக்கிறதில்லை. அவருடைய உள்ளம் மிகவும் வாஞ்சியாயிருக்கிறது. தேசத்தில் சிறுமையும் எளிமையுமானவர் எப்போதும் அறிவுறுத்தி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உள்ள விரும்புகிறபடினால ஒரு விடுதலையின் வருஷத்தை ஆண்டவர் வைத்தார். 7ஆம் வருடத்தை விடுதலையின் வருஷமாக வைத்தார். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். விடுதலையாக்கி அனுப்பி விடுவது உனக்கு விசனமாய் காணப்பட வேண்டாம். இரட்டிப்பான கூலிக்கு ஈடாக 6 வருஷம் உன்னிடத்திலே சேவித்தானே. இப்படி தேவனாகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனை விடுதலையாக்க வேண்டிய வருஷம் வந்த பொழுது அவனை விடுதலையாக்குவதற்கு ஒரு இருதயம் விசனப்பட வேண்டாம். காரணம், அவன் 6 வருஷம் இரட்டிப்பான வேலையை உனக்கு செய்தானே. அல்லேலூயா. 6ஆம் வருஷம் 7ஆம் வருஷத்துக்குரிய வேலை இரட்டிப்பான வேலையை அவன் செய்தானே. ஆகவே ஒரு இருதயம் அவனை குறித்து விசனப்பட வேண்டாம். சந்தோஷமாய் அனுப்பிவிட்டு இப்படி நீ செய்வாயானால் தேவனாகிய கர்த்தர் கைக்கு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை தருகிற தேவன், விடுவிக்கிறவர். அந்த உள்ளம் விடுதலையை
ஆண்டவர் விடுதலையாக்கும்படி ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேசத்திலே விடுதலையை நாம் பார்க்கிறோம். சுதந்திர தின விடுதலை இருக்கிறது. ஆனால் மெய்யான விடுதலை எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக இருப்பதுதான் மெய்யான விடுதலை. அல்லேலூயா. எந்த பாவத்திலிருந்தும், எந்த விசுவாசத்திலிருந்தும், எந்த போராட்டத்திலிருந்தும் விடுதலையாக இருப்பதுதான் மெய்யான விடுதலை. அந்த மெய்யான விடுதலையை குமாரன் தருகிறார். விடுதலை தருகிற தேவன் தருகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க இறங்கினவர் தருகிறார். அல்லேலூயா. அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்தை ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேசத்தை ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆசாரியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவாக நின்று இருதயத்தை கிழித்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்துக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வாசிப்போம். யோவேல் 2:17-18 வாசிப்போம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்களே பலிபீடத்திற்கு நடுவே எழுந்து, கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கும் சுதந்திரத்தை ஒப்புக்கூடாது என்று தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்று சொல்லுவார்களாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், ஊழியர்கள், ஆசாரியர்கள், தேவனுடைய ஆசாரியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே உபவாசத்தோடு ஆண்டவத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஊழியர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். யோவேல் 2:12-13 வாசிக்கிறோம். நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, இதயத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் ஆசாரியர்களும் பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாரும் விசுவாசிகளும் எல்லாரும் கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது, இருதயத்தை கிழித்து அந்த சமூகத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. கர்த்தர் வாசிப்போம். 15 வாசிப்போம். 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொள்ளுவார்? இப்படி ஆசாரிகளும் நீங்களும் நானும் அழுது கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு எழுப்பி தேசத்துக்கு விடுதலையை தருவார். அல்லேலூயா. அப்படி நாம் செபிக்கும் பொழுது தேவன் தேசத்திற்கு விடுதலையை தருவார். தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுப்பார். வாசிப்போம். யோவேல் 2:19 வாசிப்போம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்கள் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. ஆசாரியர்களும் நீங்களும் நாமும் பலிபீடத்திற்கு நடுவே
அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுப்பேன், அப்பொழுது திருப்தியாவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. தேவன் தேசத்திற்கு விடுதலையை தரும் பொழுது அந்த விடுதலை எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. முதலாவது ஆண்டவர் தேசத்திற்கு விடுதலை தரும் பொழுது தேசம் மகிழ்ந்து களிக்கூறும். கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். 22ஆம் வசனம் வாசிப்போம். மிருகங்களே பயப்படாதீர்கள், வனாந்திரத்துல என்ன உண்டாகுமா? நல்ல மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா. தேவன் தேசத்திற்கு விடுதலை கொடுக்கும் பொழுது வனாந்திரத்திலே நல்ல மேய்ச்சல் உண்டாகும். விருட்சங்கள் உண்டாகும், நல்ல காய்கள் காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் நல்ல பலனை தரும். அல்லேலூயா. அடுத்த 24 வரைக்கும் வாசிப்போம். சீயோன் குமாரரே, தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். அவர் தக்கபடி முன்மாரியையும் பின்மாரியும் கொடுப்பார். ஆண்டவர் முன்மாரியை தருவார். தேவன் தேசத்திற்கு விடுதலை தரும் பொழுது முன்மாரி பெய்யும், பின்மாரி மழை பெய்யும். அல்லேலூயா. நல்ல விளைச்சல் உண்டாகும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு செய்வார். அடுத்த வசனம் வாசிப்போம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். அல்லேலூயா. தேவன் தேசத்திற்கு விடுதலை தரும் பொழுது திராட்சை ரசம் புரண்டு ஓடும், ஆலைகளில் எண்ணெய் வழிந்து ஓடும். அல்லேலூயா. 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:24 நாம் வாசிப்போம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியங்களை செய்யும் பொழுது இஸ்ரவேலிலே அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜீவியும் சரியா இருக்கும் பொழுது இயேசுவே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்பதல்ல, உங்கள் ஜீவியம் சரியா இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு, இவர்கள் ஆராதிக்கிற ஒரு தேவன் உண்டு, இயேசுவே ஆண்டவர் என்பதை ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவார். எங்களை மூடி நாம் சொல்லிப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்.
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். என் காலம் ஊதி ஜெயிப்பேன், என் காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! தகப்பனே, இந்த நேரத்தில் விடுதலையை பற்றி நாங்கள் வேதத்தை கேட்டோம் சுவாமி. ஆவியானவருடைய காலையிலும் அவர் விடுதலை கொடுக்கிறார். அவர் மெய்யாகவே விடுதலை கொடுத்தேன் கொடுக்கிறார். வாழ்க்கையில் எந்தெந்த விடுதலை இல்லையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆவியானவரையே நான் ஆராதிக்க விடுதலை கொடுக்கிறோம். நாம தேடுவதற்கு எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறோம். உமக்கு நன்றி உள்ளவளா எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறோம். ஆம் தகப்பனே, ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் படியே நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே எந்தெந்த காரியங்களுக்கு தேவன் சமூகத்திலே விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தேவன் தாமே விடுதலை கொடுக்கும்படியா வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, வசனத்தின்படி நடக்க, வசனத்தை அண்டவரே ஹல்லேலூயா விடுதலையோடு ஆராதிக்க, வாசிக்க, ஜெபிக்க தேவரே எங்களுக்கு அந்த கிருபை செய்வீராக. உங்களுடைய வசனம் தான் எங்களுக்கு அப்பா விடுதலை கொடுக்க முடியும். மனிதனால் முடியாது, மற்றவர்களால் முடியாது. எந்தெந்த காரியங்களும் விடுதலை இல்லாமல் இருக்கிறோமோ வேத வசனத்தின்படி நாம் அப்பா வாழ, வேத வசனத்தை பிடித்து கொள்ள கிருபை செய்வீராம். எல்லா காரியம் விடுதலை கொடுப்பீராம், ஜெயத்தை கொடுப்பீராம், அற்புதத்தை செய்வீராம். உன் நாமத்தை நம்பினம் விடுவிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறோம். நாமத்தை நாங்கள் கூப்பிட்டு விடுவிக்கப்பட கிருபைக்காகும். இப்பொழுது கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரணம் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களில் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள் தேவரே இறக்கம் பாராட்டுகிறார். தேவரே சகாயம் பண்ணுவீரார். இந்த சமூக அவர்களை இடையிடப்படியா கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதல் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய எல்லா குறைகளை நிறைவாற்ற ஒரு தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தோடு விடுதலையை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலை ஆவியானவர் ஒவ்வொருவரும் இறங்கபடியாக ஜெபிக்கும், இறங்கபடியாக ஜெபிக்கும். விடுவிக்க கூடாதபடி இந்த கை குறுகி போகவே இல்லை சுவாமி. எல்லாவற்றையும் விடுவிக்கிறார். தேவன் பெரியவராக இருக்கிறார், போதமானவராக இருக்கிறார். விடுவிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா தேவைகளை சந்தியும். எந்தெந்த காரியங்களுக்கு ஜெயம் வரலையோ என் தேவன் ஜெயம் கொடுக்கிறார். அற்புத காரியம் நீட்டுகிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார், சீக்கிரத்தில் சகாயம் பண்ணுகிறார், சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார். நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் தந்து வைக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க பரலோகத்திலிருந்து இறங்கின தேவர் நேரத்திலே பொருளாதார பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி ரகசிய வகையாய் அவர் இறங்கி வந்து நம்மை விடுதலை தருவார். கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். God bless you. God bless you. Happy Independence Day. God bless you. God bless you.